இப்போ நிறைய பேரண்ட்ஸ்க்கு ஸ்ட்ரெஸ் எதனால் வருதுன்னா, ஸ்கூலில் போய் சேர்த்துட வேண்டியது, ஏகப்பட்ட ஹோம் ஒர்க்கு. அந்த ஹோம் ஒர்க்கை பண்ண வைக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு டென்ஷனாக இருக்கும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு குழந்தை உங்ககிட்ட வந்து பேசினாலே அப்படியே எரிஞ்சு விழுறீங்களா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். நீ வந்துட்டியா, என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கத்துறீங்களா? அப்போது அந்த குழந்தைகிட்ட ப்ராப்ளம் கிடையாது, ப்ராப்ளம் உங்ககிட்ட. ஏன்னா உங்களுக்கு ஏதோ மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ஸ்ட்ரெஸ்னால் உங்கள் குழந்தைய உங்களால் கவனிக்க முடியலை. உங்களுக்கு ஏதோ ஒன்று வேணும், அது நடக்கலை, அதனால் அந்த குழந்தைய கவனிக்க முடியல. இல்லை உங்கள் குழந்தையே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறீங்களா? ஸ்கூலெல்லாம் ரொம்ப ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க ஃபீல் பண்ணி ஸ்கூலை மாற்றுங்க. 6th 7th 8th வரைக்கும் அந்த குழந்தைய கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க. ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி ஸ்கூலில் சேர்த்து விடுங்க. ஆனால் அந்த குழந்தைங்க ஆக்டிவிட்டி கேட்கும். அதுக்காக ஹோம்ஒர்க்கு தான் அதுக்கு சொல்யூஷன் இல்லை. அதுக்கு விளையாட விடணும். இப்போ விளையாடுறதுக்குன்னு ஆப்ஷன் இல்லை. அதனால் அவங்க உங்களையே நச்சரிக்கிறாங்க. நீங்கள் அகெயின் அதில் இரிட்டேட் ஆகுறீங்க. இது ஒர்க்கிங் பேரண்ட்ஸ்னால் கேட்கவே தேவையில்லை. நான் என்னோடய ஒர்க் மட்டும் தான் பார்க்குறதுக்கு எனக்கு சரியாக இருக்கும். எனக்கு முன்னெல்லாம் பார்க்கறதுக்கு டைமே இல்லை, எப்படியோ கேட்டு போ அப்படின்னு விட்டுற பேரண்ட்ஸும் இருக்காங்க. இப்போ அது பேர் வந்து அன்இன்வால்வ் பேரண்டிங். நீங்கள் பண்ணுறது வந்து அன்இன்வால்வ் பேரண்டிங். அப்போ அவங்க வெளியில் தான் அவங்களுக்கு சப்போர்ட் கிடைக்குதுன்னா வெளியில் போக ஆரம்பிச்சிருவாங்க. வெளியில் நபர்கிட்ட மொபைலில் வந்து அவங்க கனெக்ட் ஆகுறது, இதெல்லாம் வந்து இந்த பேரண்ட்ஸ் வந்து இன்வால்வ் ஆகுறது இல்லை. ஸோ உங்களுக்கு முதல்ல ஸ்ட்ரெஸ் இருக்கா? எதனால் ஸ்ட்ரெஸ் வருது? அப்போது நீங்கள் கிளியர் பண்ணிக்கணும். உங்கள் குழந்தைக்கு கிஃப்ட் கொடுக்குறதோ, காஸ்ட்லி ஸ்கூலில் போய் சேர்க்குறதோலாம் கிஃப்ட் கிடையாது. நீங்கள் எப்படி உங்கள் டைமை கொடுக்க போகிறீங்க? நீங்கள் எப்படி பேஷண்ட்டை ஹேண்டில் பண்ண போகிறீங்க? அவங்களுக்கு தேவை அட்டென்ஷன். எல்லாருக்குமே அட்டென்ஷன் தான் தேவை. ஒய்ஃப் ஹஸ்பண்ட் கிட்ட அட்டென்ஷன் சீக் பண்ணுவாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் என்ன அட்டென்ஷன் வேணும்னு கேட்பாங்க. குழந்தைங்களும் அட்டென்ஷன் தான் சீக் பண்ணுவாங்க. அதுக்கு தேவை மென்டல் பீஸ் அண்டு டைம். அதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். Thank you.